அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது சாலிட் ஆப்ரேஷன். ஸோ இதுக்கு தேவையான ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம டெவலப் பண்ணி அதில் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஸ்டார்ட் டிராயிங்ஸ். ஸோ இதில் ஐசோமெட்ரிக் வியூவாக செட் பண்ணிங்க, ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது அரே ஆப்ஜெக்ட். ஸோ உங்களோட ஆப்ஜெக்டை நம்பர் ஆஃப் காப்பீஸாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்க போகிறீங்க. அது ரோ வைஸ் காலம் வைஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சென்டர் பாயிண்டை பேஸ் பண்ணி சர்க்குலராக நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் சரி, அது அரேங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அரேங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு தேவையான காம்பனண்ட்டை டெவலப் பண்ணிக்க போகிறோம். ஸோ பாக்ஸ் மூலியமாக இல்லை வேறு எதாவது ஆப்ஜெக்ட் நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ பாக்ஸில் ஒரு பாக்ஸ். ஸோ இதை விஷுவலைஸுங்கிற ஸ்டைல் மூலியமாக இதை ரியலிஸ்டிக்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ரியலிஸ்டிக். ஸோ திரும்பி சாலிடில் ஸோ இன்னொரு பாக்ஸ் இல்லைன்னா ரெக்டாங்கிள் போட்டுங்க. ஸோ ஆர்இசி என்டர். ஸோ இந்த இடத்துல ஒரு பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸ் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி எக்ஸ்ட்ரூட் என்டர். ஸோ எவ்வளோ ஹைட்டுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகணும், இல்லை கீழே எவ்வளோ எக்ஸ்ட்ரூட் ஆகணும் நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்க. ஸோ கீழே எவ்வளோ எக்ஸ்ட்ரூட் ஆகணும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் காப்பி பண்ணி 4 இடத்துலையும் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னுக்காண்டி ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட். ஸோ இதே லெக்கை நீங்கள் 4 இடத்துலையும் காப்பி பண்ணி ஒன்றுனா பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பதில் நீங்கள் அரேங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அரே யூஸ் பண்ணும்போது நீங்கள் 3D ஆப்ஜெக்டை அரே பண்ணுறதுக்கு 3D அரே ARRAY என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்டை நீங்கள் அரே பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதான் உங்களோட அரே ஆப்ஜெக்ட், என்டர். ஸோ என்டர் த டைப் ஆஃப் அரே. ஸோ என்ன மாதிரி இது அரே டெவலப் ஆகணும். ஸோ ரெக்டாங்கிள் அண்ட் போலார். ஸோ இதில் 2 மெத்தட் இருக்குது. ஸோ ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது ரோ வைஸ் காலம் வைஸ் இதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ரெக்டாங்குலர் மெத்தடும், ஸோ ஒரு சென்டர் பாயிண்டை பேஸ் பண்ணி ரொட்டேட்டில் இதை அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா போலாருங்கிற மெத்தடும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது ரெக்டாங்கிள். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தேவையும் ரெக்டாங்கிள் டூல்ஸ் தான். ஸோ என்டர். ஸோ அதுக்கு அடுத்தது 2 ஆப்ஷன் இருக்கும், ரெக்டாங்குலர், போலார். ஸோ உங்களுக்கு தேவையானது ரெக்டாங்கிள், என்டர். ஸோ என்டர் நம்பர் ஆஃப் ரோ. ஸோ உங்களுக்கு தேவையான ரோஸ் 2 வேணும். அதே மாதிரி என்டர் நம்பர் ஆஃப் காலம் உங்களுக்கு 2 வேணும். ஸோ லெவல்ஸ் ஜெட்டில் உங்களுக்கு எந்த மூவ்மெண்ட்டும் தேவையில்லாதனால இதில் 1னே செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஸ்பெசிஃபை த டிஸ்டன்ஸ். ஸோ ரோவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தேவை, ஸோ ரோக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தேவையோ அதை டைப் பண்ணிங்க. ஸோ இந்த திட்டம் -1. ஓகே. அடுத்தது between the columns. ஸோ இந்த மைனஸுங்கிற ஆப்ஷன் எப்போ எல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களோட நெகட்டிவ் டைரக்ஷனில் போகும்போது யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிற ஆப்ஜெக்ட் எக்ஸில் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ அது ரிவர்ஸில் வரணும் அப்படின்னா மைனஸ். ஸோ இது ப்ளஸில் பாசிட்டிவ் தான் போகுது அப்படிங்கிறதுனால இதை ப்ளஸ்லேயே கொடுத்துங்க, என்டர். ஸோ ஒரு 4 லெக்ஸ் மாதிரி உங்களுக்கு கிரியேட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இதான் ரெக்டாங்கிள் அரே. ஸோ திரும்பி இதே ஸ்டூல் எல்லா ஸ்டூலையும் நீங்கள் அரே பண்ணாலும் அரே பண்ண முடியும். ஸோ அரேக்கும் 3D ARRAY 3D அரே. ஸோ இது எல்லா ஆப்ஜெக்ட்டையும் மொத்தமாக ஷேர் பண்ணிடுங்க, அரே. ஸோ இதுவும் ஒரு ரெக்டாங்கிள் அரே தேவை. ஸோ என்டர் நம்பர் ஆஃப் ரோஸ். ஸோ எத்தனை ரோஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை டைப் பண்ணிங்க. உங்களுக்கு ஒரு 5 ரோஸ் வேணும், அதேமாதிரி ஒரு 5 காலம்ஸ் வேணும். ஸோ ஒன்றுக்குள்ளே டிஸ்டன்ஸ், என்டர் நம்பர் ஆஃப் லெவல்ஸ் 0. ஸோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் மூலிமா நீங்கள் பிக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது இந்த இடத்துக்கு போகணும். ஸோ அதனால் 3 என்டர். அதே மாதிரி காலமும் ஒரு 3 என்டர். ஸோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களால் இதுமாதிரி கண்டினியூஸாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு கிளாஸ் ரூம் டிசைன் பண்ணுறீங்க, அதில் நம்பர் ஆஃப் சேர்ஸ் இருக்குது, அதை வரிசையாக அலைன் பண்ணணும் அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரெக்டாங்குலர் 3D அரேஸ். ஸோ இதை டெலீட் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது போலார் அரே எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ போலார் அரே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிங்க. ஸோ இதில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இதோட ரேடியஸ் ஒரு 2. ஸோ டாப்பிலேருந்து பார்த்துக்குவோம். அடுத்தது ஒரு ப்ரொஃபைல் எல் என்டர். ஸோ இதிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன்ஸ் போட்டுங்க. அடுத்தது இந்த லைன்ஸ். ஸோ இதுமாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிடுங்க. அடுத்தது சென்டரில் ஒரு இன்னொரு சர்க்கிள் வேணாலும் நீங்கள் போட்டுக்க முடியும். ஸோ இது ஒரு 1. ஸோ ஸ்ப்ளைனுங்கிற ஆப்ஷன் மூலியமாக SPL இல்லைனா ஆர்க்குங்கிற ஆப்ஷன் மூலியமாக எல்லாத்தையும் சூஸ் பண்ணிங்க. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து F5. ஸோ இங்கே க்ளோஸாக கிரியேட் ஆகி ஒரு ஸ்பைன் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் தனியாக ரீஜியன் கமாண்ட் மூலியமாக ஸோ இது 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 ஒரு ரீஜனாக கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ ஐசோமெட்ரிக் வியூ.
ஐசோமெட்ரிக் வியூ செட் பண்ணிவிட்டு அதை பெர்ஸ்பெக்டிவாக மாறினதுக்கு அப்புறம் பேரல்னு செட் பண்ணிங்க. ஸோ இப்போ ப்ரெஸ் புல்லுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இது ஒரு 0.2. ஸோ கீழே உள்ள சர்க்கிள் நீங்கள் ப்ரெஸ் புல் பண்ணாலும் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரெஸ் புல். ஸோ இந்த சர்க்கிள் மேலே ஆட்டோமேட்டிக்காக ஹோல் டெவலப் ஆயிடுது. ஸோ அதே மாதிரி இதையும் ப்ரெஸ் புல். இது ஒரு 0.15. ஸோ கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபேன் மாதிரி உள்ள ஒரு லீஃபை நீங்கள் சுற்றி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த போலார் அரே ஆப்செட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ அதுவும் 3D அரே, ARRAY 3D அரே என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட், ஸோ இதான் உங்களோட ஆப்ஜெக்ட். ஸோ இது மட்டும் தான் உங்களுக்கு ரொட்டேட் ஆக போகுது, அதாவது சுற்றி வரப்போகுது. கிளிக் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண போகிறது ரெக்டாங்கிள், அது ரோ வைஸ் அதர்வைஸ் கிடையாது, போலார். P என்டர். ஸோ என்டர் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ உங்களுக்கு எத்தனை லீஃப் வேணும், எத்தனை ஐட்டம்ஸ் கிரியேட் ஆகணும், 3. ஸோ அப்படி ஃபில் ஆகிறப்ப அது 360 டிகிரிக்கும் ஃபில் ஆகணுமா, இல்லை ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் ஃபில் ஆகணுமா. ஸோ 180 ஃபில் ஆகிக்கும், 270க்கும் அது ஃபில் ஆகும். ஸோ 360க்கும் ஃபில் ஆகணும். ஸோ இதில் மேலே பார்த்துருப்பீங்க ப்ளஸ் ஈக்குவல் CCW அண்ட் மைனஸ் ஈக்குவல் CCW. ஸோ இது ரெண்டும் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷனை மென்ஷன் பண்ணுது. ஸோ 180 கொடுக்குறப்ப அந்த 180 பாசிட்டிவ் டேரக்ஷனில் 180 ஃபில் ஆகணுமா, இல்லை நெகட்டிவ் டேரக்ஷன் 180 ஃபில் ஆகணுமாங்கிறத நீங்கள் அந்த மைனஸ் சிம்பிளும் ப்ளஸ் சிம்பிள் மூலிமா குடிச்சிக்க முடியும். ரொட்டேட் அரே எஸ் காப்பிடு. ஸோ அரே ஆகும் போது சேம் வைஸ் இந்த ஆப்ஜெக்ட்டும் சேர்ந்து ரொட்டேட் ஆகட்டும் அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. ஸோ நோன்னு கொடுத்தா இந்த ஆப்ஜெக்ட் இப்போ என்ன பொசிஷனில் இருக்கோ, என்ன ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ எஸ்ன்னு கொடுத்து நீங்கள் என்டர். சென்டர் பாயிண்ட் ஆஃப் த அரே, இது உங்களோட சென்டர் பாயிண்ட் செலக்ட் பண்ணீங்க. ஸோ சென்டர் பாயிண்ட் சூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அந்த ஆக்சிஸ் கேட்கும். ஸோ இந்த லைன். அடுத்தது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ எந்த ஆக்சிஸ், ஒரு ஆக்சிஸை நீங்கள் டிஃபைன் பண்ண போகிறீங்க, இந்த பாயிண்ட். ஸோ 2 பாயிண்ட்டை நீங்கள் ஒரு ஆக்சிஸாக டிஃபைன் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஒரு போலார் அரே கிரியேட் ஆயிரும். ஸோ ஒரு டைனிங் டேபிள் இருக்குது, அந்த டைனிங் டேபிள் சர்க்குலராக நீங்கள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு டைனிங் டேபிளில் ஒரு சேர் மட்டும் கிரியேட் பண்ணிவிட்டு அதை சுற்றி வைக்கிறதுக்கு நீங்கள் அரேங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறப்ப அதோட சென்டர் பாயிண்ட்டை டைனிங் டேபிளோட சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் செட் பண்ணியிருக்கணும். ஸோ இதை பேக் ஸ்பேஸ் மூலியமாக எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த 3D அரேயில் ஒரு ஆப்ஷன், எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி என்டர். ஸோ யூஸ் பண்ண போகிறது போலார் அரே, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 3, என்டர். ஸோ கிளாக் வைஸ் இல்லை பார்ஷியலாக ஃபில் பண்ண போகிறோம், 270 தான் இதை ஃபில் பண்ண போகிறோம்னா ஃபில் பண்ணிங்க. ஸோ ரொட்டேட் ஐசம்எஸ் காப்பிடு அப்படிங்கிறது இருக்கட்டும், எஸ் என்டர். ஸோ சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு எப்போயுமே இந்த பாயிண்ட்டும் எகைன் பிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் ட்ரேஸ் ஆகும். இங்கே ஆரம்பிச்சு 270க்குள்ளே அது ஃபில் ஆகிரும். 360 இல்லாமல் ஜஸ்ட் ஒரு 270க்கு நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க. பேக் ஸ்பேஸ் மூலியமாக எடுத்துக்கிறேன். 3D அரே என்டர். எந்த ஆப்ஜெக்ட், இதான் உங்களோட ஆப்ஜெக்ட், என்டர். ஸோ போலார் அரே 3 இன்ஸ்டன்ஸ் இருக்கட்டும், அது 360க்கும் ஃபில் ஆகட்டும், என்டர். ஸோ அப்படி ஃபில் ஆகும் போது அந்த ஐட்டம் ரொட்டேட் ஆகக்கூடாது. ஸோ இப்போ நோன்னு கொடுத்தா என்ன ஒன்று பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, செகண்ட் பாயிண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. செகண்ட் பாயிண்ட் சூஸ் பண்ணுறப்ப இதை ப்ரொஜெக்ட் ட்ரேஸ் பண்ணிங்க. ஸோ இது இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அதே ஷேப்பில் அது ரொட்டேட் ஆகிருக்கும். ஸோ சிசிடிக்கும் ஃபில் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ண பாயிண்ட்டை பொறுத்து இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஷேப்பில் இருந்துச்சு அதே ஷேப்பில் ரொட்டேட் ஆகும். இது ஷேப்லையும் ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ அதுவும் 180க்கு ஃபில் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு ஆஃப், இங்கேருந்து இன்னொரு ஆஃப். ஸோ எப்போயுமே போலார் அரே யூஸ் பண்ணும்போது அந்த ரொட்டேட் ஐசம் as காப்பீடை எப்போயுமே நீங்கள் எஸ்ன்னு கொடுத்து செட் பண்ணுறது நல்லது. ஸோ பேக் ஸ்பேஸ் 3D அரே என்டர். எந்த ஆப்ஜெக்ட், இதான் ஆப்ஜெக்ட் போலார் சிஸ்டம். நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஒரு 6ன்னு இது பண்ணிக்கிறோம். அது எப்போயுமே 180க்கு தான் ஃபில் ஆகணும். ஸோ எஸ்ன்னு கொடுத்து செட் பண்ணிங்க. சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஆப்ஜெக்ட் 180க்கு ஃபில் ஆகிட்டு. ஸோ இங்கே ஆரம்பித்து கிளாக் வைஸில் 180 ஃபில் ஆகிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் இங்கே ஆரம்பித்தது மேலாப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் -180 கொடுத்தீங்கன்னா அது ஆன்டி கிளாக் வைஸில் ரன் ஆகிருக்கும். ஸோ இதுதான் 3D அரேயில் போலார். ஸோ அதை டெலிட் பண்ணிக்குவோம். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது 3D ரொட்டேட். ஒரு 3D ஆப்ஜெக்டை எப்படி ரொட்டேட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நார்மலாக ஒரு ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா 3D ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் டெவலப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்டை சாதாரணமாக ரொட்டேட் பண்ண போகிறீங்க, அதாவது ஒரு சிங்கிள் பாயிண்டை யூஸ் பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு 3D ரொட்டேட், ROTATE ரொட்டேட் என்டர்.
ஸோ எந்த ஆப்ஜெக்ட் இதான் உங்களோட ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ எது ஒரு பேஸ் பாயிண்ட், ஸோ ஒரு பேஸ் பாயிண்ட்டை பொறுத்து தான் ரொட்டேட் ஆக போகுது. ஸோ கிளிக் பண்ணுற பாயிண்டில் அதை பொறுத்து ரொட்டேட் ஆகும். கிளிக் பண்ணிட்டீங்க. ஸோ பிக் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆக்சிஸ், ஸோ இது உங்கள் ரொட்டேஷன் ஆக்சிஸாக கிளிக் பண்ணிக்க மூலியமா உங்களை ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பாயிண்ட்டை பொறுத்து அது ரொட்டேட் ஆகிக்கலாம். அந்த பாயிண்ட்டை பொறுத்து ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகும். ஸோ எதுக்கு நீங்கள் பேரலாக வச்சுருக்கீங்களோ அதுவும் சைடு மட்டும் தான் உங்களால் ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ரொட்டேட் பண்ணணும். ஸோ டோர் ஓப்பன் பண்ணதுமே காமிக்கனாலும் காமிக்க முடியும். ஸோ எப்படி, ஸோ 45 டிகிரி ரொட்டேட் கிளிக் பண்ணுங்கள், 45 டிகிரி ரொட்டேட் ஆகிடும். ஸோ ஒரு 3D காம்பவுண்டை ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா 3D ரொட்டேட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே இந்த ரொட்டேட் ஆப்ஷனை நீங்கள் ஒரு ஆக்சிஸை பொறுத்தோ இல்லை ஒரு எக்ஸ் லைன் ஒய் இல்லை ஜெட்டுங்கிற ஒரு ஆக்சிஸை பொறுத்தோ நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண பொறுத்து ரொட்டேட் 3Dங்கிற ஆப்ஷன். ஸோ இதை பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி நார்மல் கொண்டு வந்துடுறேன். ஸோ ஹோம் லைனில் யூஸ் பண்ணி இங்கே ஒரு லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஸோ இந்த ஆப்ஜெக்டை பொறுத்து எப்படி இதை ரொட்டேட் பண்ணலாங்கிறத பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ரொட்டேட் 3D. ஸோ இப்போ பார்த்தது நீங்கள் 3D ரொட்டேட். ஸோ இது ரொட்டேட் 3D. ஸோ 3D ரொட்டேட்டில் நீங்கள் ஒரு பாயிண்டை பொறுத்து ஒரு பேரலாக மட்டும்தான் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரொட்டேட் 3Dயில் ஒரு ஆப்ஜெக்டை பொறுத்து ஒரு ஆக்சிஸை பொறுத்து உங்களால் மாற்றிக்க முடியும். ரொட்டேட் 3D. ஸோ எந்த ஆப்ஜெக்ட் இதான் உங்களோட ரொட்டேட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட். என்டர். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஜெக்ட், லாஸ்ட், வியூ, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் ஜெட் ஆக்சிஸ் அண்ட் 2 பாயிண்ட். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு லைனை பொறுத்தோ இல்லை ஒரு எட்ஜை பொறுத்தோ உங்களால் ரொட்டேட் பண்ணிக்க முடியணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்ஜெக்ட், என்டர். ஸோ இதில் செலக்ட் எ லைன், இல்லை ஒரு சர்க்கிள், இல்லை ஒரு ஆர்க், இல்லை ஒரு 2D பாயிண்ட் லைன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் இதுக்கு ரெஃபரன்ஸாக கொடுத்துக்க முடியும். ஸோ உங்கள்கிட்ட லைன் இருக்கிறதுனால இந்த லைன். ஸோ ரொட்டேஷன் ஆங்கிள், ஸோ இந்த சாலிட் இதை பொறுத்து ரொட்டேட் ஆக போகுது. ஸோ எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆகணும், ஒரு 30. ஸோ இதை சென்டர் ஆக்சிஸாக வச்சுட்டு இது ரொட்டேட் ஆகி கிரியேட் ஆகும். ஸோ அப்படியே இது ட்ராவல் ஆகுது. ஸோ இதான் ரொட்டேட் 3D ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆப்ஜெக்ட். ஸோ இதை பழையபடி பொசிஷன் பண்ணிடுங்க. திரும்பி நீங்கள் ரொட்டேட் 3Dன்னு டைப் பண்ண போகிறீங்க. ரொட்டேட் 3D. ஸோ எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் ரொட்டேட் பண்ண போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள். என்டர். லாஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக லாஸ்ட்டாக நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணீங்களோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை கடைசியாக பார்க்க போகிறோம். ஸோ வியூவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற 2 பாயிண்ட்ஸ் மூலியமாக யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ அடுத்துக்கு முன்னாடி எக்ஸ் ஒய் ஜெட்டை பொறுத்து எப்படி ரொட்டேட் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஜெட் ஒய் ஜெட்டோட ஆரிஜின் எங்கே இருக்குது அப்படின்னா அதோட 0,0,0ல இருக்கும். ஸோ எக்ஸ் லைன் இங்கே போகுது, ஒய் லைன் இங்கிட்டு போகுது, ஜெட் மேலே போகுது. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக ஒரு சைடு தான் இருக்கும். ஸோ இதை பொறுத்து நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பெசிஃபை த பாயிண்ட் ஆஃப் த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் எங்கே பிளேஸ் ஆகணும் நீங்கள் ஒரு பாயிண்ட் பிளேஸ் பண்ணீங்க. அதுக்கப்புறம் ஸோ ரொட்டேஷன் ஆங்கிள் 0,0,0னா கரெக்டாக இந்த இடத்துலேயே இருக்கும். ஸோ இந்த ரெட் கலர் லைனை பொறுத்து அது எப்படி ரொட்டேட் ஆக போகுது. இது ஒரு 35. ஸோ எக்ஸோட நீங்கள் ஓரியன்டேஷன் அதாவது ஆரிஜின் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அதை பொறுத்து ரொட்டேட் ஆகும். ஸோ இங்கே கொடுக்குறது எக்ஸ் ஒய் ஜெட், ஒய்யெல்லாம் மாற்றணும் அவசியம் கிடையாது. ஸோ எக்ஸில் 10 இல்லை ஒயில் 10 கொடுத்தீங்கன்னா இந்த எக்ஸ் லைன் 10 mm தள்ளி அதை பொறுத்து ரொட்டேட் ஆகும். இப்போ அதை பற்றி பார்ப்போம். ஸோ கண்ட்ரோல் செட், ரொட்டேட் 3D, என்டர், செலக்ட் ஆப்ஜெக்ட். இதை நான் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இதை பொறுத்து ரொட்டேட் ஆகுது. ஸோ எக்ஸில் உள்ளது கொஞ்சம் தூரம் தள்ளி எக்ஸில் ஆகணும். அதாவது 0, ஒயில் ஒரு 5 mm தள்ளி இருக்கணும், 0, என்டர். ரொட்டேஷன் ஆங்கிள் ஒரு 35. ஸோ இப்போ எங்கே இருக்கும்னா இந்த ஒயில் இது 0, இது 1, 2, 3, 4, 5. ஸோ 5ல இந்த எக்ஸில் இந்த ரெட் கலர் லைன் 5 mm தள்ளி இங்கே இருக்கும். ஸோ இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணால் இந்த அளவுக்கு தான் இது ரொட்டேட் ஆகும். ஸோ பேக் ஸ்பேஸ், அதே மாதிரி திரும்பி ரொட்டேட் 3D, என்டர். ஸோ அதில் எந்த ஆப்ஜெக்டை பண்ண போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள். அதில் உள்ள ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒய்யை பொறுத்து ரொட்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒய்யை பொறுத்து ரொட்டேட் பண்ணலாம். ஸோ ஒய், ஸோ அது ஆரிஜின்லேயே இருக்கட்டும். ஸோ இப்போ நீங்கள் 45, 35 கொடுக்கும்போது அது எப்படி ஆகும்னா இப்படி ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த பிளேனை பொறுத்து ரொட்டேட் ஆனிச்சு, இது இப்போ இதை பொறுத்து ரொட்டேட் ஆகுது. ஏன்னா ஒய்ங்கிறது இந்த க்ரீன் லைன், இதை பொறுத்து ரொட்டேட் ஆகும். ஸோ இதை நீங்கள் பக்கத்தில் கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துக்க முடியும். இதை பொறுத்து 45. ஸோ இங்கேருந்து அல்லது இங்கேருந்து 45 வந்துட்டு. சப்போஸ் 19 கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இந்த திட்ட வந்திருக்கும். ஸோ 180 கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இந்த திட்ட ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ கேன்சல். ஸோ அடுத்தது ஜெட்டை பொறுத்து. ஸோ இதை பொறுத்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ரொட்டேட் 3D, என்டர். எந்த ஆப்ஜெக்ட் இதான் உங்களோட ஆப்ஜெக்ட், செலக்ட். அடுத்தது ஜெட் ஆக்சிஸ். ஸோ ஜெட்டை பொறுத்து அது ஆரிஜின்லேயே பிளேஸ் ஆகட்டும், பட் 45 டிகிரி ரொட்டேட் ஆகிருக்கணும்.
ஸோ Z அப்படிங்கிறது இந்த டாப்பில் போகிறது. ஸோ இந்த Z ஆக்சிஸ் இதுதான் உங்களோட செட்டு. ஸோ இங்கே இருக்குன்னா அப்படின்னா இங்கே இருக்குது 0, இது 45, இது 90 அப்படின்னு இது எப்படி உங்களோட டாப் லைனில் சுற்றி வந்துச்சு அப்படின்னா அது Z பொறுத்து சுற்றி வருதுன்னு அர்த்தம். ஸோ பழையபடி கொண்டு வந்துருங்க. ஸோ திரும்பி அந்த கமெண்டில் ரொட்டேட் 3Dன்னு டைப் பண்ணி உள்ளே போவோம். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் இதான் உங்களோட ஆப்ஜெக்ட். ஸோ 2 பாயிண்ட். ஸோ நீ கிளிக் பண்ணுற 2 பாயிண்ட்டை பொறுத்து ரொட்டேட் ஆகணும் அப்படின்னாலும் ஒரு 2 பாயிண்ட் கிளிக் பண்ண முடியும். ஸோ இது எப்போ இந்த 2 பாயிண்ட் யூஸ் ஆகணும் அப்படின்னா இன்னொரு சாலிட் ஆப்ஜெக்ட் இருக்குது அதோட எட்ஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்கன்னா இந்த 2 பாயிண்ட்ஸ் ஆப்ஷன். ஏன்னா 2 கார்னர் நீங்கள் போய் டேரெக்டாக சூஸ் பண்ணி அவரோட டேரக்ஷன் அதாவது ஆக்சிஸை உங்களால் மென்ஷன் பண்ணிட முடியும். 2 பாயிண்ட் என்டர். ஸோ இந்த 2 பாயிண்ட் ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கட்டும், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கட்டும். ரொட்டேஷன் ஆங்கிள் ஒரு 54. ஸோ 3D மாடலில் யூஸ் பண்ணி இல்லை ஒரு 3D எட்ஜை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பழையபடியே கொண்டு வந்துடுங்க. ரொட்டேட் 3D என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் இதான் உங்களோட ஆப்ஜெக்ட். ஸோ இதில் வியூ. ஸோ எந்த பக்கத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வியூ ஆகணும் அப்படின்னா இந்த வியூ. ஸோ வியூ டைரக்ஷன் ஆக்சிஸ் எங்கே இருக்குது. ஸோ இதான் உங்களோட இந்த இடத்த நீங்கள் வியூ பண்ணுறீங்க அப்படின்னா இதை பொறுத்து ரொட்டேட் ஆகும் 35. அந்த பாயிண்ட்டை பொறுத்து ஒவ்வொரு ஆக்சிஸும் உங்களுக்கு 35 ரொட்டேட் ஆகும். இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி இது ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ காமனாக ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகிறதுக்கு அதாவது ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா இந்த வியூங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்ட்ரோல் Z. ஸோ ரொட்டேட் 3Dயில் இந்த ஆப்ஜெக்ட் என்டர். ஸோ இதில் நீங்கள் பார்க்காத ஆப்ஷன் லாஸ்ட். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்க இந்த வியூங்கிற ஸ்டெப்ஸ். இது அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ லாஸ்ட்டாக யூஸ் பண்ணது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா எகைன் நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ்னு சூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ லாஸ்ட். ஸோ லாஸ்ட்டாக யூஸ் பண்ண மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதையே திரும்ப ஃபாலோ பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ லாஸ்ட். ஸோ டேரெக்டாக வியூ பாயிண்ட் லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் வேறு ஆங்கிளை மட்டும் கொடுத்தா போதும். ஸோ எகைன் நீங்கள் போய் இதான் சென்டர் ஆக்சிஸ் இதான் சென்டர் ஆக்சிஸ் லொக்கேஷன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ லாஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக சில கண்டிஷன் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதான் ரொட்டேட் டூல்ஸ். ஸோ இதை டெலீட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்க்க போகிறது 3D மூவ். ஒரு 3D ஆப்ஜெக்ட் எப்படி மூவ் பண்ணுறதுங்க பற்றி பார்க்கலாம். ஒரு ஜஸ்ட் பிக் அண்ட் பிளேஸ் மாதிரி தான் ஒரு பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த பாக்ஸை எப்படி மூவ் பண்ண போகிறோம். இல்லை இந்த சிலிண்டரை எப்படி மூவ் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு பொசிஷன் பண்ணுறது அப்படின்னாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு 3D மூவ் என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண போகிறீங்களோ அதை சேவ் பண்ணுங்கள். ஸோ என்டர். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக் த பேஸ் பாயிண்ட் எதை பொறுத்து மூவ் பண்ண போகிறீங்களோ அதை பேஸ் பாயிண்ட் இதான் உங்களோட பேஸ் ஆப்ஜெக்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட் எங்கே ப்ளேஸ் ஆகணும். ஸோ நீ இந்த இடத்துல இதோட சென்ட்ரல் ப்ளேஸ் பண்ணணும். இல்லை இந்த கார்னர் பாயிண்டில் அதோட சென்டர் பாயிண்ட் இருக்கனால கார்னர் பாயிண்ட். ஸோ இதுவுமே உங்களால் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். எகெயின் 3D மூவ் என்டர். எந்த ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண போகிறேன் என்டர். ஸோ ஒரு பேஸ் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கனால டிஸ்டன்ஸ் இங்கேருந்து 10 mm தள்ளி இருக்கணும். அதே மாதிரி இதுவும் 3D மூவ் என்டர். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து டேரெக்டாக இந்த போய்ட்டு 10 mm தள்ளி இருக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு 3D ஆப்ஜெக்டை நீங்கள் எக்ஸாக்ட் சைஸ்லையோ இல்லை ஒரு 2 பாயிண்ட்டை பிக் பண்ணுறது மூலியமாக உங்களால் இதை மூவ் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்க்க போகிறது ஸ்கேல். ஸோ உங்கள் ஆப்ஜெக்டை நீங்கள் 2 மடங்கு பெருசு பண்ணணும், 3 மடங்கு பெருசு பண்ணணும், இல்லை 2 மடங்கு சின்னது பண்ணணும்னா இதை ஸ்கேலுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பாலிகன் ஒரு டாப் வியூவில் ஒரு பாலிகன் ஒன்று ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை நேராக திருப்பிக்கலாம். ஸோ இதை பாலிகன் POL என்டர். நம்பர் ஆஃப் சைட் 6. ஸோ இதோட சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு செட் பண்ணிங்க. இன்ஸ்கிரைப்டா சர்க்கம்ஸ்கிரைப்டான்னு கேட்குது. ஸோ இதில் உங்களுக்கு தேவையான ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்கிரைப்ட்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ ரேடியஸ் ஒரு 1. அடுத்தது இன்னொரு சர்க்கிள் ஒன்று உங்களுக்கு தேவை அப்படின்னா C என்டர். ஸோ இதோட டயாமீட்டர் 0.5. ஸோ இது ஐசோமெட்ரிக்கு மாற்றிட்டு இதை ஒரு ப்ரொஃபைலாக மாற்ற போகிறோம், அதாவது 3D ஆப்ஜெக்டாக மாற்ற போகிறோம். ஸோ ஒரு போல்டுக்கு தேவையான ஸ்கெட்ச் இதுதான். ஸோ இதை ப்ரெஸ் புல் ஒரு 0.3. அதே மாதிரி கீழே உள்ள இந்த ஸ்கெட்சை எகைன் ப்ரெஸ் புல்லுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஸோ கீழே உங்களால் இழுத்துக்க முடியும். ஸோ எவ்வளோ ஹைட் வேணுமோ ஹைட் உங்களால் கொடுத்துக்கலாம். ஹைட்டு ஓகே. ஒரு 3D ஆப்ஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கு அடுத்தது இந்த ஆப்ஷனில் எப்படி 3D ஸ்கேல் யூஸ் பண்ணலாம் அதை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் போட்டுருங்க. ஸோ இதோட ஹெட்டோட டயாமீட்டர் 1. ஸோ இதோட டயாமீட்டர் 0.5. ஸோ அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை 2 மடங்கு பெருசு பண்ணணும். இதோட வேல்யூஸ் எல்லாம் அப்படியே 2 மடங்கு பெருசு பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் இந்த ஸ்கேல். ஸோ 3D ஸ்கேல் என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் 2 தான் உங்களுக்கு ஸ்கேல் ஆகணும்.
அப்படின்னு கிளிக் பண்ணீங்க. எது பேஸ் பாயிண்ட் எதை பொறுத்து பெருசாகணும் அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த இடத்த பொறுத்து இது பெருசாகணும். அடுத்தது ஸ்கேல் ஆக்சிஸ் பிளேன். ஏதாச்சும் ஒரு ஆக்சிஸ் ஆட் பண்ணுங்க. ஸோ எதுக்காண்டி தான் மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 3 ஆக்சிஸ் ஹைலைட் ஆகிருக்கும். நீங்கள் பிக் பண்ணுற இடத்துல இது பிளேஸ் ஆகும். ஸோ இந்த ஆக்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பிளேஸ். ஸோ இந்த போல்ட்டை நீங்கள் சின்னது போனாலும் சின்னது பண்ணிக்க முடியும், பெருசு போனாலும் பெருசு பண்ணிக்க முடியும். ஸோ இதில் காப்பி பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை மூவ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இது ஒரு 2 மடங்கு பெருசாகணும்னா 2 மடங்கு பெருசாகிடும். 3D ஸ்கேல் என்டர். எந்த ஆப்ஜெக்ட், இந்த 2 ஆப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு பெருசாக போகுது. பேஸ் பாயிண்ட் தனியாக வச்சுக்கிறேன். அடுத்தது எந்த ஸ்கேல், அது ஆக்சிஸ். ஸோ இதான் உங்களோட ஆக்சிஸ். ஸோ ஒரு 3 மடங்கு சின்னதாகணும் அப்படின்னா 3 மடங்கு சின்னதாகிடும். பட் உங்களோட ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் இந்த பெருசும் இருக்கணும், சின்னதாக ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு காப்பியாக டெவலப் ஆகணும் அப்படின்னா காப்பி. சி என்டர். இதில் எவ்வளோ ஸ்கேல் ஃபேக்டர் வேணும்? ஒரு 0.5 0.6 நீங்கள் கொடுத்தீங்கன்னா சின்னதாகும். ஸோ 1க்கு மேலே கொடுத்தீங்கன்னா அது பெருசாகும். நெட்டில் ஒரு 0.5. எகெயின் 3D ஸ்கேல். இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி என்டர். ஸோ இந்த பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணி இந்த ஆக்சிஸை சூஸ் பண்ணீங்க. ஸோ இது ஒரு 0.5. ஸோ 3D ஸ்கேல் என்டர். ஸோ இது பேஸ் பாயிண்ட். ஸோ இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆக்சிஸை பொறுத்து இது ஒரு 2 மடங்கு பெருசாகணும். அதுக்கு முன்னாடி இதை காப்பின்னு கொடுத்துருங்க. டு என்டர். ஸோ இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்கேல் பண்ணி நீங்கள் வெவ்வேறு சைஸில் மாற்றிக்க முடியும். ஸோ இதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்கேல். ஸோ ஸ்கேலில் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், ரெஃபரன்ஸ். ஸோ அந்த ஆப்ஷன் மூலிமா என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்களோட ப்ரைமரி வேல்யூ தெரியலை. ஸோ இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். பேஸ் பாயிண்ட் இதுதான், ஆக்சிஸ் இது. ஸோ ரெஃபரன்ஸ் ஆர் என்டர். ஸோ உங்களோட ரேஷியோ தெரியலை, எத்தனை மடங்கு பெருசாகும்னு தெரியலை. பட் அந்த போல்டில் இருக்கிற 10ங்கிற ஒரு டைமென்ஷன் 20ன்னு மாறணும், இல்லை 10ங்கிற ஒரு டைமென்ஷன் வேறு மாதிரி உள்ள வேறு டைமென்ஷன் மாறணும் அப்படின்னாலும் மாற்றிக்க முடியும். ஸோ அங்கே என்ன டைமென்ஷன் இருக்குன்னு கவனிச்சிங்க. ஸோ அங்கே உள்ள 5ங்கிற டைமென்ஷன் இங்கே 10 மாறணும் அப்படின்னா 5. அங்கே உள்ள 5ங்கிற டைமென்ஷன் இங்கே என்ன மாறணும், 10 மாறணும். ஆக்சுவலாக இங்கே 2ங்கிற ரேஷியோவில் எடுத்துக்கும். ஸோ அங்கே உள்ள 10ங்கிற டைமென்ஷன் இங்கே 5ன்னு மாறினாலோ, இல்லை இங்கே அங்கே உள்ள 5ங்கிற டைமென்ஷன் இங்கே 10 மாறினாலோ, அங்கே என்ன ரேஷியோவில் இது மெயின்டைன் ஆகணுமோ அந்த ரேஷியோவுக்கு எல்லா டைமென்ஷனையும் இது ஸ்கேல் பண்ணிக்கும். ஸோ அது எல்லாச்சும் ஆகும், சைஸ் ரெடியூஸும் ஆகும். அடுத்து இதெல்லாம் டெலிட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்க்க போகிறது நீங்கள் மிரர் ஆப்ஷன். ஸோ ஒரு 3D ஆப்ஜெக்டை எப்படி மிரர் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ மிரர் அப்படிங்கிறது ஒரு ஆஃப் ஆப்ஜெக்டை நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆஃப் ஆப்ஜெக்ட்டும் ஸோ இன்னொரு ஆஃபும் சேமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறது தான் மிரர். ஸோ ஒரு ஆஃப் மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணால் போதும், இன்னொரு ஆஃபை ஒரு சென்டர் லைன் ஒரு பிளானை யூஸ் பண்ணி உங்களால் இன்னொரு ஆஃபை கிரியேட் பண்ணிக்கிற முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிங்க. ஸோ இதில் ஒரு ஸ்கெட்ச், ரெக்டாங்கிள் ஸ்கெட்ச் ஒன்று இந்த ஃபேஸில் வரைஞ்சிக்குவோம். ஸோ இந்த ஃபேஸில் ஒரு ஸ்கெட்ச். ஸோ ப்ரெஸ் ஃபுல் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த இதை இவ்வளோ தூரம் டெவலப் பண்ணிட்டோம். அடுத்தது சப்ராக்ட். அதுக்காண்டி SU என்டர். எது சோர்ஸ், இதான் உங்களோட சோர்ஸ். எது டூப்ளிகேட் அப்படின்னா இதான் டூப்ளிகேட். ஸோ உங்களுக்கு ஒரு கட் டெவலப் ஆகிடுது. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆஃப் மேலே வேணும், இல்லை சைடில் வேணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு லைன் இல்லை பாலி லைன் டெவலப் பண்ணிங்க. ஸோ இங்கே ஒரு லைன் போட்டேன், இல்லைனா இங்கே ஒரு லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லைனை பொறுத்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் டெவலப் ஆகணும், அது மிரர் ஆகணும் அப்படின்னா மிரருங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சிவிலை பொறுத்தவரையும் உங்கள் வீட்டோட ஒரு பிளானோட ஒரு சைடு ரூம் ரெடி பண்ணிட்டீங்க, அதே மாதிரி ரூம் இன்னொரு சைடும் வேணும் அப்படின்னா மிரருங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கான்செப்ட் பார்ப்போம். 3D மிரர் என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்டை நீங்கள் மிரர் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணுங்கள், என்டர். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் ஆப்ஜெக்ட். அடுத்தது லாஸ்ட், Z ஆக்சிஸ், வியூ, XY, YZ அண்ட் XZ. ஸோ 3 பாயிண்ட்ங்கிற அத்தனை ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு லைன்ஸ் இல்லை ஒரு ஆர்க் உள்ள ஒரு பாலி லைனை யூஸ் பண்ணி உங்களால் மிரர் பண்ண முடியுமானா அதான் அந்த ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட். ஸோ என்டர். ஸோ எதை ஆப்ஜெக்டை பொறுத்து மிரர் பண்ண போகிறீங்க, இந்த ஆப்ஜெக்டை பொறுத்து. ஸோ இது சொன்னதுக்கு அப்புறம் உங்களோட ஒரிஜினல், அதாவது நீங்கள் மிரருக்காண்டி செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட் ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் இருக்கணுமா வேண்டாமான்னு கேட்கும். ஸோ இதில் எஸ் நோங்கிற 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ எஸ்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்களோட ஆப்ஜெக்டை டெலீட் பண்ணிக்க முடியும், நோங்கிற ஆப்ஷன் மூலியமாக ரெண்டையும் உங்களால் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ எப்பவுமே நோன்னு செட் பண்ணீங்க. ஸோ இந்த லைன் சென்டரில் போட்டதுனால இந்த லைனுக்கு மேலே இன்னொரு ஆஃப் உங்களுக்கு டெவலப் பண்ணிட்டீங்க. இந்த டாப் லைனில் போட்டுறீங்க. ஸோ நீங்கள் டெவலப் பண்ண இந்த ஆஃப், அடுத்து இந்த லைன் உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த ஆஃப் கீழே இருக்குது. ஸோ இது மாதிரி 2 ஆஃப் இருக்கிறப்ப இது மாதிரி கிரியேட் பண்ணணும், ஐ செக்ஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆஃப் மட்டும் உங்களுக்கு கிரியேட் பண்ணால் போதும், இன்னொரு ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆயிரும். ஸோ இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைனையும் டெலீட் பண்ணிக்கிறோம். அடுத்தது 3D மிரர் என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்டை மிரர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணுங்கள், என்டர். ஸோ Z வியூ. ஸோ Z டைரக்ஷனில் நீங்கள் மிரர் பண்ண போகிறீங்கன்னா Z டைரக்ஷன். ஸ்பெசிஃபிக் இதை பாயிண்ட் ஆன் த மிரர் பிளேன். ஸோ
ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறது மூலியமாக உங்கள் மிரர் பிளானை சூஸ் பண்ணிக்க முடியும். என்டர். ஸோ இதுதான் Z. ஸோ Z ஆக்ஸை பொறுத்து பண்ணி அப்படின்னா இந்த XY, அதாவது இந்த XY பிளானை பொறுத்து தான் உங்களுக்கு மிரர் ஆகும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அதை டெலிட். அடுத்து 3D மிரர். என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட்? இதான் உங்களோட ஆப்ஜெக்ட். அடுத்தது வியூவை பொறுத்து நீங்கள் மிரர் பண்ணணும்னா வியூங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி மிரர் பண்ணுறதா இந்த ஆப்ஷன். அடுத்தது XYயை பொறுத்து இந்த டாப் லைனை பொறுத்து மிரர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன். ஸோ இதுவும் ஆப்ஜெக்ட்டும் சேம் தான். அடுத்தது YZங்கிறது இந்த இது. ஸோ YZங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. அது XYZ, அது 0,0,0ங்கிற ஆர்ஜின்லேயே இருக்கட்டும். என்டர். ஓகே. ஸோ இந்த பிளானை பொறுத்து மிரர் ஆகும். ஸோ திரும்பி 3D மிரர். என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட்? இதான் உங்களோட ஆப்ஜெக்ட். என்டர். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது XZ. ஸோ இந்த பிளேன், இந்த ரெட்டும் இந்த ப்ளூ கலரும் ஒரு பிளேனாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதை பொறுத்து ஸோ அதோட மிட் பாயிண்ட் எங்கே இருக்கணும்? 0ல் தான் இருக்கணும். என்டர். ஸோ இங்கேருந்து இது கிரியேட் ஆகிரும். உங்களோட டிஸ்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ 3D மிரர். என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட்? இதான் உங்களோட ஆப்ஜெக்ட். ஸோ அதே ஆப்ஜெக்ட் தான் கொடுக்குறேன். பட் இந்த XYZங்கிறது ஆரிஜினல் இல்லாமல் கொஞ்சம் தான் தள்ளி இருக்கட்டும். அது ஒயில் எவ்வளோ தூரம் தள்ளணுமோ அதை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்க முடியும். 0, 10, 0. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இந்த சென்டர் லைன் இங்கே இருந்ததுனால இங்கே உள்ளது எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகும் அதே டிஸ்டன்ஸ் இங்கேயும் மெயின்டைன் ஆகும். ஸோ அடுத்து நீங்கள் இந்த சென்டர் லைனை கொஞ்சம் தூரம் தள்ளி போட்டதுனால இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகுதோ அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் மெயின்டைன் ஆகும். ஸோ இதான் இந்த பிளானை யூஸ் பண்ணி மிரர் பண்ணக்கூடிய ஆப்ஷன். கடைசி ஆப்ஷனாக உள்ள 3D மிரர். எந்த ஆப்ஜெக்ட்? இதான் உங்களோட ஆப்ஜெக்ட். ஸோ 3 பாயிண்ட். ஸோ 3 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் மிரர் பண்ண போங்கன்னா 3 பாயிண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். ஸோ இங்கே மிரர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 3D ஆப்ஜெக்டோட எட்ஜை பேஸ் பண்ணி நீங்கள் மிரர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் இந்த 3 பாயிண்ட் ஆப்ஷன். ஸோ இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் இன்னொரு பாக்ஸ் இல்லைனா எக்ஸ்ட்ரூட் மூலியமாக, அதாவது ரெக்டாங்கிள் மூலியமாக ஒரு ரெக்டாங்கிளை வரைஞ்சி ஒயர் ஃப்ரேம், இந்த ஆப்ஜெக்ட், எக்ஸ்ட்ரூட், என்டர், EXT, என்டர். எந்த ஆப்ஜெக்ட்? இந்த ஆப்ஜெக்ட். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ விஷுவலைஸில் நீங்கள் நார்மலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதாவது ரியலிஸ்டிக்கு மாற்றிடுங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்டை மிரர் பண்ண போகிறோம், அதாவது 3D மிரர். எந்த ஆப்ஜெக்ட்? இந்த ஆப்ஜெக்ட் மட்டும். என்டர். ஸோ எக்ஸ் ஆக்ஸை பொறுத்தா எதை பொறுத்தா நீங்கள் சூஸ் பண்ணீங்க, இல்லை 3 பாயிண்ட்ஸை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மிட் பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இந்த மிட் பாயிண்ட். ஸோ மூணாவது ஒரு மிட் பாயிண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதான் உங்கள் மூணாவது மிட் பாயிண்ட். அடுத்தது இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட். ஸோ கிளிக் பண்ணுறது மூலியமாக இந்த ஆஃப் எப்படி இருக்கோ அதேமாதிரி இந்த ஆஃப் உங்களால் டெவலப் பண்ணிட முடியும். ஸோ இது ஒரு ஆஃப், அடுத்தது இது ஒரு ஆஃப். ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டையுமே நீங்கள் இந்த சைடு கொண்டு வரணும் அப்படின்னா 3D மிரர். என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட்? இந்த ஆப்ஜெக்ட்டும் மிரர் ஆகணும், சேம் வைஸ் இந்த ஆப்ஜெக்ட்டும் ஒன்றா மிரர் ஆக போகுது. ஸோ எதை பொறுத்துனா 3 பாயிண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி நீங்கள் பாயிண்ட் வைக்கிறதுனால 3 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட், ஸோ கரெக்டாக மிட் பாயிண்ட் எடுத்துங்க. ஸோ இந்த மிட் பாயிண்ட். ஸோ 3 பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறது மூலியமாக ஒரு டேட்டம் லைன் உங்களால் ரெடி பண்ணிட முடியும். ஸோ இது டேட்டம் லைன் அப்படின்னா எஸ். ஸோ ஒரு ஆஃப் மட்டும் வரைஞ்சி இன்னொரு ஆஃப் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது மாதிரி டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ பேக் ஸ்பேஸ் வந்துடுறேன். ஸோ இதில் இந்த ஃபில்லட் எட்ஜில் இந்த எட்ஜை செலக்ட் பண்ணி அதை ஃபில்லட் அடிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப்செட் பண்ணி பார்க்கலாம், அதாவது மிரர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த எட்ஜும் இந்த எட்ஜும் எவ்வளோ ரேடியஸ்? 20ங்கிற ரேடியஸுக்கு மின் ஆகணும். ஒரு ஃபுல் சர்க்கிள் மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகிரும். என்டர். ஓகே. ஸோ இது மாதிரி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இதே மாதிரி இன்னொரு ஆஃப் வேணும். ஸோ ஃபில்லட்லாம் அடித்து முடிச்சிட்டிங்க. ஸோ ஒரு பக்கத்து பர்ஃபார்ம்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய மிரர் 3D மிரர். என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட்? இந்த ஆப்ஜெக்ட்டும் இந்த ஆப்ஜெக்ட். என்டர். ஸோ 3 பாயிண்ட்டை எடுத்துக்கிறோம். 3 பாயிண்ட். ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா அதுமாதிரி டெவலப் ஆகிரும். ஸோ ஒவ்வொரு வாட்டி நீங்கள் இதை ஃபில்லட் அடிக்கணும். ஸோ அதே மாதிரி கிட்ட ஒரு சாலிட் காம்பனண்ட் ரெடி பண்ணி அதை ஃபில்லட் அடிக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ ஒரு பக்கம் டெவலப் பண்ணதை இன்னொரு பக்கம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொண்டு வந்துட முடியும். ஸோ இதுதான் மிரர். ஸோ இந்த சாலிட் ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி உங்களால் நிறையா நம்பர் ஆஃப் காப்பீஸை ரோவைஸ் அண்ட் காலம் வைஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். அண்ட் எகெயின் இதை மூவ் பண்ணி இதோட சைஸஸையும் உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ கடைசியாக இதை மிரர் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஆப்ஷனை உங்களால் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது சர்ஃபேஸ் மாடலிங் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம்.